குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். சோசியல் சயின்ஸ் ஃபார் சக்ஸஸ் சேனலுக்கு தங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றேன். இன்றைக்கி நாம் வீடியோவில் +2 ஹிஸ்ட்ரி 1 மார்க் தாங்க பார்க்க போகிறோம். பாருங்கள், வரலாறு மேல்நிலை 2ஆம் ஆண்டுன்னு இருக்குது. மார்ச் 3ஆம் தேதியிலேருந்து +2 எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக இருக்குது. அதனால் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் 1 மார்க் மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதை திரும்ப நீங்கள் போட்டு பார்த்துக்கிட்டே இருந்தீங்களா கண்டிப்பாக உங்களுக்கு மனப்பாடம் ஆகிடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வரலாறு பாடம் 1, இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி. காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவிலிருந்து எந்த ஆண்டு இந்தியா திரும்பினார்? 1915. இந்தியாவில் ஆங்கில கல்வி எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? 1835. சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என கூறியவர் யார்? பாலகங்காதர திலகர். இந்திய தேசிய காங்கிரஸை நிறுவியவர் யார்? A.O. ஹியூம். இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தலைவர் W.C. பானர்ஜி. இந்தியாவின் முதுபெரும் மனிதர் என அழைக்கப்படுபவர் தாதாபாய் நவ்ரோஜி. இந்தியாவில் தன்னாட்சி இயக்கம் யாரால் துவக்கப்பட்டது? அன்னி பெசன்ட். காந்தியடிகளின் அரசியல் குரு கோபாலகிருஷ்ண கோகலே. தென்னாப்பிரிக்காவிலிருந்து திரும்பிய காந்தியடிகள் தனது வெற்றிகரமான முதலாவது சத்தியாகிரக போராட்டத்தை தொடங்கிய இடம் சம்பரான். இந்தியாவின் மூவர்ண கொடி எப்போது ஏற்றப்பட்டது? டிசம்பர் 31, 1929. 1923 மோதிலால் நேரு மற்றும் C.R. தாஸால் தோற்றுவிக்கப்பட்ட கட்சியின் பெயர் என்ன? சுயராஜ்ய கட்சி. காந்தியடிகளின் தண்டி யாத்திரை பயணம் சென்றடைந்த ஆண்டு? ஏப்ரல் 6, 1930. முதலாவது பருத்தி தொழிற்சாலை பம்பாயில் தொடங்கப்பட்ட ஆண்டு? 1854. முதலாவது பயணிகள் ரயில் 1853 எந்த இடங்களுக்கு இடையே ஓடியது? பம்பாய் டு தானே. கல்கத்தாவில் முதலாவது சணல் ஆலை தொடங்கப்பட்ட ஆண்டு? 1855. முகலாயர் காலத்தில் அலுவலக மற்றும் நீதிமன்ற மொழியாக விளங்கியது எது? பாரசீகம். லண்டன் பிரிவி கவுன்சிலில் இடம்பெற்ற முதல் இந்தியர் யார்? சையது அமீர் அலி. இரு நாடு கொள்கையை முதலில் கொண்டு வந்தவர் சர் வாசிர் ஹசன். வேவல் பிரிவிற்கு பின்னர் பதவியேற்றவர் மவுண்ட் பேட்டன். தனிநபர் சத்தியாகிரகம் எப்போது தொடங்கியது? அக்டோபர் 17, 1940. சுபாஷ் சந்திரபோஸ் எந்த ஆண்டு காங்கிரஸிலிருந்து நீக்கப்பட்டார்? 1939. மகாத்மா காந்தியடிகளின் செய் அல்லது செத்துமடி என எந்த நிகழ்வின் போது அழைப்பு விடுத்தார்? வெள்ளையனே வெளியேறு இயக்கம். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது பம்பாயில் இரகசிய வானொலி நிலையத்தை நடத்தியவர் யார்? உஷா மேத்தா. 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தொடங்கப்பட்ட போது இந்தியன் அரச பிரதிநிதி யார்? லின் லித்கோ பிரபு. இந்திய தேசிய இராணுவம் எந்த நாட்டு உதவியுடன் நிறுவப்பட்டது? ஜப்பான். இந்திய தேசிய இராணுவத்தின் பெண்கள் படைப்பிரிவின் பெயர் டேஸ் ஆகும்? ஜான்சி ராணி படைப்பிரிவு. பிரிட்டிஷார் எந்த காலத்திற்குள் இந்தியாவை விட்டு வெளியேற முடிவு செய்தனர்? ஜூன் 1948. மகாத்மா காந்தியடிகள் படுகொலை செய்யப்பட்ட நாள்? ஜனவரி 30, 1948. அரசமைப்பு எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? நவம்பர் 26, 1949. மொழிவாரி அடிப்படையில் அமைக்கப்பட்ட முதல் மாநிலம்? ஆந்திரா. இந்திய அரசியலமைப்பில் முதலாவது திருத்தம் எப்போது மேற்கொள்ளப்பட்டது? 1951. நில சீர்திருத்த சட்டம் தமிழ்நாட்டில் 2வது முறையாக எப்போது நடைமுறைப்படுத்தப்பட்டது? 1972. பூமிதான இயக்கத்தை தொடங்கியவர்? வினோபா பாவே. வினோபா பாவே அப்படின்னும் எழுதுவாங்க.
டாடா அடிப்படை ஆராய்ச்சி நிறுவனம் எப்போது அமைக்கப்பட்டது? 1945. 1951ஆம் ஆண்டில் இந்தியாவில் எத்தனை பொதுத்துறை நிறுவனங்கள் செயல்பட்டன? 5. கீழ்கண்டவற்றில் எது சுதந்திரமான வர்த்தக நகரம் இல்லை? செயின்ட் பீட்டர்ஸ்பர்க். வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு எவருடைய வெற்றி பெரிதும் ஊக்கம் தந்தது? கொலம்பஸ். நவீன செயல்முறை அரசியலின் தந்தை என கருதப்படுவர் யார்? ரோஜர் பேக்கன். கீழ்கண்டவற்றில் எது லியோனார்டோ டாவின்சியின் ஓவியம் இல்லை? மடோனாவும் குழந்தையும். வட அமெரிக்காவில் முதலில் குடியேறிய ஐரோப்பியர்கள் ஆங்கிலேயர். நியூ ஆம்ஸ்டார்முக்கு டேஸ் என மறுபெயர் சூட்டப்பட்டது? நியூயார்க். பாஸ்டன் தேநீர் விருந்து நிகழ்வு டேஸில் நடைபெற்றது? 1773. அமெரிக்க சுதந்திர போரில் ஆங்கில படைகளுக்கு தலைமை தாங்கியவர்? வில்லியம் ஹோவே. பாஸ்டில் சிறை தகர்ப்பு டேஸில் நடந்தது? 1789 ஜூலை 14. மெக்சிகோவில் புரட்சிக்கு தலைமையேற்றவர்? மிகுவல் ஹிடல்கோ. நெப்போலியன் முதல் முறை நாடு கடத்தப்பட்டு சிறை வைக்கப்பட்ட இடம்? எல்பா. இங்கிலாந்தில் தொழிற்சங்கங்களுக்கு சட்ட அங்கீகாரம் வழங்கப்பட்ட ஆண்டு? 1824. இளம் இத்தாலி இயக்கம் டேஸ் ஆண்டு துவக்கப்பட்டது? 1831. இரு உலகங்களின் நாயகன் என கொண்டாடப்பட்டவர்? கரிபால்டி. டேஸ் இடையே 7 வார போர் நடந்தது? ஆஸ்திரியா பிரஸ்யா. ஜெர்மனியின் முன்னேறி வந்து கொண்டிருந்த படைகளை பிரான்ஸ் வெற்றிகரமாக தடுத்து தோற்கடித்த போரின் பெயர் என்ன? மார்னே போர். ஸ்டூடெண்ட்ஸ், இதுவரையிலும் இந்த வீடியோவை திரும்ப போட்டு பாருங்கள். ரொம்ப லென்த்தியாக போகிறதுனால உங்களுக்கு போர் அடிக்கும். அடுத்த வீடியோவில் தொடர்ந்து சரியான விடைக்கு உங்களுக்கு பதில்களை போடுறேன். ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்.